ஹரிஹர வீரமல்லு படத்துக்கு அப்புறமா பவன் கல்யாணோட நடிப்புல வெளியாகி இருக்கிற படம் தான் தே கால் ஹிம் ஓஜி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் டைரக்டர் சுஜித். பாகுபலி பிரபாஸை வச்சு சாஹோ அப்படின்ற படத்தை எடுத்து பிரபாஸ் ஃபேன்ஸுக்கு ஷாக் கொடுத்த இவரு பவன் கல்யாணை வச்சு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. படத்தில் ஹீரோ ஒரு கேங்ஸ்டர். கேங்ஸ்டர்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன கதை ஞாபகம் வருதோ அந்த கதை தான் இந்த படத்தோட கதை. இந்த கதை 90களில் நடக்கிற கதை. மும்பையில் பெரும்புள்ளியாக இருக்கிற பிரகாஷ் ராஜ் கிட்ட விசுவாசமாக வேலை பார்க்குறாரு பவன் கல்யாண். பேரு ஓஜஸ் கம்பீரா, சுருக்கமா ஓஜி. தன்னோட பசங்களை விட பவன் கல்யாண் மேல ரொம்ப பாசமா இருக்காரு பிரகாஷ் ராஜ். ஒரு கட்டத்துல ஒரு பிரச்சனையால பவன் கல்யாண் பிரகாஷ் ராஜை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது. பிரகாஷ் ராஜும் அதை புரிஞ்சுக்கிட்டு எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு பவன் கல்யாணை அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பிரகாஷ் ராஜோட கண்ட்ரோல்ல இருக்கிற மும்பை துறைமுகத்துக்கு ஒரு கண்டெய்னர் வருது. அதோட பல பிரச்சனைகளும் வருது. அதை தொடர்ந்து பவன் கல்யாண் மும்பைக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலையும் வருது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. வழக்கம் போல மாஸ் ஹீரோ படங்களுக்கு போகும்போது, அதுவும் இந்த மாதிரி தெலுங்கு மாஸ் மசாலா படங்களுக்கு போகும்போது மூளையை கழட்டி ஏதோ ஒரு முச்சந்தியில போட்டு தான் போயிடணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல லாஜிக்கே இருக்காது. படத்தோட பலம் சினிமாட்டோகிராஃபி தான். ரவி கே சந்திரன் அப்புறம் மனோஜ் பரமஹம்சா அப்படின்னு 2 பேரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஏஐ வீடியோ பார்க்குறோமா இல்லை ஏதாவது ஒரு வீடியோ கேம் பார்க்குறோமா அப்படின்னு கேட்க வைக்கிற அளவுக்கு நல்ல கலர் கிரேடிங்ல விஷுவல்ஸ் எல்லாமே வேற லெவல்ல தெறிக்க விட்டுருக்காங்க. அடுத்ததா தமன் வழக்கமா என்ன பண்ணுவாரோ அதையே தான் பண்ணியிருக்காரு. ஆனா டெம்போவை கொஞ்சம் ஏற்றி காது கிளியாத அளவுக்கு ஒரு நல்ல லெவல் மெயின்டைன் பண்ணி மாஸ் மூமெண்ட்ஸை நல்லா எலிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு படத்துல 1-2 மாஸ் சீன்ஸ் இருக்கும். ஆனா இந்த படத்துல மாஸ் சீன்ஸை சுற்றி தான் மொத்த கதையுமே எழுதியிருக்கிறாங்க. பவன் கல்யாணுக்கும் பிரியங்கா மோகனுக்கும் வரக்கூடிய லவ் ட்ராக் நல்லாவே இல்லை. அதை இவங்க சரியா எழுதவும் இல்லை. அதை தவிர மற்ற எல்லா இடங்கள்லயும் பவன் கல்யாண் செம்ம எனர்ஜியா தெரியுறாரு. ஒருவேளை துணை முதல்வர் பதவி கிடைச்ச குஷியா என்னன்னு தெரியல, ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல கலக்கியிருக்காரு. குறிப்பா ஜப்பான்ல நடக்கிற பிளாஷ்பேக் காட்சிகள், ஓஜி அப்படின்ற கேரக்டரோட பின்புலம், பிரகாஷ் ராஜோட அவர் சேரக்கூடிய விதம், பிரகாஷ் ராஜோட ஃபேமிலிக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு இந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமே போகுது. இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ்ல மட்டும்தான் பவன் கல்யாண் வராரு. ஆனா இன்டர்வலுக்கு அப்புறமா மொத்த கதையுமே அவரை சுற்றி தான் நடக்குது. கதையும் நகரவே இல்லை. இன்டர்வலுக்கு அப்புறமா வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே அவர் யார் தெரியுமா, ஐயோ அவரா, அவர் பண்ண சம்பவம் உங்களுக்கு தெரியுமா, அவர் பயங்கரமான ஆளாச்சே, அவர் ஒரு சிங்கம், அவர் ஒரு தங்கம், அவர் அடிச்சா அப்படி, அவர் மிதிச்சாருனா இப்படி அப்படின்னு ஒரே பில்டப்பா தான் போகுது. அர்ஜுன் தாஸ் என்ட்ரி ஆகும்போது தியேட்டர்ல விசில் சத்தம் பறந்தாலும் அவரோட கேரக்டர் ஆர்க்கும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை. அவரோட சேர்ந்து பிரகாஷ் ராஜ், ஹரிஷ் உத்தமன், ஸ்ரேயா ரெட்டி, அபிமன்யு சிங், சுபலேகா சுதாகர் அப்படின்னு மற்ற நடிகர்கள் எல்லாமே கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சிருக்காங்க. அஜய் கோஷும் மொட்ட ராஜேந்திரனும் கேமியா மாதிரி கூட இல்லாம ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு கூட்டத்தோட கூட்டமா வந்துட்டு போயிடுறாங்க. ஒரு பாட்டை தவிர மற்ற எந்த பாட்டுமே மனசுல நிக்கல. அந்த ஒரு பாட்டையும் விசுவாசம் படத்துல வர கண்ணான கண்ணே பாட்டு மாதிரி அங்கங்க பிஜிஎம்ல யூஸ் பண்ணி எமோஷனல் கனெக்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பவன் கல்யாண் ஸ்லோ மோஷன்ல வந்து பஞ்ச் டைலாக்கு, பில்டப், ஃபைட்டு அப்படின்னு ரிப்பீட் மோட்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. வீக்கான வில்லன், ஓவர் பில்டப் ஹீரோ அப்படின்னு யூசுவலான மசாலா படம் தான் இது. புதுசா கதை எதிர்பார்த்து போறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டைரக்டர் சுஜித் பவன் கல்யாணோட ஃபேன்ஸுக்கு ஃபுல் மீல்ஸ் கொடுத்திருந்தாலும் நார்மல் சினிமா லவர்ஸ்க்கு அளவு சாப்பாடு கடை போடல. கிட்டத்தட்ட தமிழுக்கு ஒரு குட் பேட் அக்லி மாதிரி தெலுங்குக்கு இந்த ஓஜி. படத்துல ரத்தம் தெரிக்கக்கூடிய ஆக்ஷன் காட்சிகள் நிறைய இருக்கிறதுனால இந்த படம் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டும்தான். நீங்க பவன் கல்யாண் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த ஓஜி படத்தை தாராளமாக போய் பார்க்கலாம். இல்லைன்னா ஓசியில் ஏதாவது டிக்கெட் கிடைச்சாலும் போய் பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்துக்கு காசு செலவு பண்றது வேஸ்ட் தான். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. வித்தியாச விரும்பிகளுக்கு உகந்த படம் இது இல்லை.